எப்பாடா ஐபிஎல் சீசன் முடிவடைஞ்சிடுச்சு. இறுதிப் போட்டியில வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி தக்க வச்சு அசத்தியிருக்காங்க ஆர்சிபி. ஐபிஎல் கோப்பை வென்ற ஆர்சிபி அணிக்கும் மற்ற சிறந்த வீரர்களுக்குமே பரிசு மழை கொட்டியிருக்கு. ஐபிஎல் 2026 தொடர்ல ஒட்டுமொத்த விருதுகளையுமே வாரி குவித்த வைபவ் சூரியவன்சி 60 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அள்ளியிருக்காரு. புதிய டாடா சியாரா காரையுமே தன் வசப்படுத்தி இருக்காரு அவரு. இப்போ பரிசு தொகை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அகமதாபாத்ல நடந்த ஐபிஎல் 2026 இறுதிப் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி ஆர்சிபி அணி கோப்பையை தன் பக்கம் தக்க வச்சுக்கிட்டாங்க. சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணிக்கு 20 கோடி ரூபாயும், இரண்டாவது இடம் பிடிச்ச குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 13 கோடி ரூபாயும் பரிசு தொகை கிடைச்சிருக்கு. குவாலிஃபையர் 2இல் தோற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 7 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. எலிமினேட்டர் ஆட்டத்தில் தோற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 6.5 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. அதாவது 6 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கப்பட்டிருக்கு. வைபவ் சூரியவன்சி காட்டுல மழை பெய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பரிசு மழை பணமழை பெய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட 15வது இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி ஆரஞ்சு கேப், எம்பிவி உட்பட பல முக்கிய விருதுகளையும் பெரும் தொகைகளையும் வென்று அசத்தியிருக்காரு. நடந்து முடிந்த ஐபிஎல் 2026 தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறாட்டா கூட அந்த அணியோட 15 வயது இளம் புயல் வைபவ் சூரியவன்சி ஒட்டுமொத்த சீசனையுமே தன்னோட அசுரத்தனமான பேட்டிங்கால ஆட்கொண்டாரு. வைபவ் சூரியவன்சி 16 இன்னிங்ஸ்கள்ல 48.50 சராசரியோட 776 ரன்கள் குவிச்சு குஜராத் அணியோட நட்சத்திர வீரர்களான சுப்மன் கில், சாய் சுதர்சன பின்னுக்கு தள்ளி இந்த சீசனோட ஆரஞ்சு கேப் விருதை தட்டிட்டு போயிருக்காரு. ஆரஞ்சு கேப் மட்டுமே இல்லாம ஐபிஎல் 2026 மிக உயரிய தனிநபர் விருதான மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் மற்றும் எமர்ஜிங் பிளேயர் அப்படின்ற 2 விருதுகளையுமே வென்று மாஸ் காட்டியிருக்காரு. ஆர்சிபி சாம்பியன் அந்த ஐபிஎல் 2026 சீசனோட இறுதி போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச குஜராத் அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க. வாஷிங்டன் சுந்தரோட அதிரடியால குஜராத் அணி 155 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆடிய ஆர்சிபி அணி வெங்கடேஷ் ஐயரோட அதிரடி துவக்கம் மற்றும் விராட் கோலியோட மிரட்டலான அரை சதத்தால 12 பந்துகள் மீதம் இருக்க எளிதா வெற்றி பெற்றாங்க. கடைசியா 2வது முறையா கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. சாம்பியனான ஆர்சிபி அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இறுதிப் போட்டியில தோல்வி அடைஞ்சு கோப்பையை தவறவிட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 12 கோடி ரூபாய் பரிசு தொகையை கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு பர்பிள் கேப் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் தொடர் முழுவதுமே அசத்திய ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியோட வைபவ் சூரியவன்சி 436.5 புள்ளிகளோட இந்த சீசனோட மிகச்சிறந்த வீரருக்கான மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருதையும் வென்று சாதனை படைச்சிருக்காரு. இதுக்காக அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அதிக ரன்கள் குவிச்சு அசத்திய வைபவ் சூரியவன்சிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கிடைச்சிருக்கு. அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் அணியோட காகிசோ ரபாடா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தட்டிட்டு போயிருக்காரு. மற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன்ல யாருமே செய்யாத சாதனையா 237.30 என்ற அசுரத்தனமான ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி எலக்ட்ரிக் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் விருதையும் அதற்காக புதிய டாடா சியாரா காரையுமே பரிசா பெற்றிருக்காரு. ஒரே சீசன்ல 72 சிக்ஸர்களை பறக்க விட்டு ஐபிஎல் வரலாற்றிலேயே புதிய சாதனை படைச்சிருக்கக்கூடிய வைபவுக்கு சூப்பர் சிக்ஸஸ் விருதுமே 10 லட்சம் ரூபாயுமே வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இறுதி போட்டியில அசத்திய வென்ற பரிசுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் அணியோட முகமது சிராஜ், சாய் சுதர்சன், அப்புறம் கிங் இவங்க எல்லாருக்குமே தலா 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட மணிஷ் பாண்டேவுக்கு சிறந்த கேட்ச் விருதும், பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு போர் பிளே விருதும் தலா 10 லட்சத்துடன் வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த மைதானத்திற்கான பரிசாக கொல்கத்தாவோட சிஏபி மைதானத்துக்கு 50 லட்சம் ரூபாயும், HPCA மைதானத்துக்கு 25 லட்சம் ரூபாயுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இறுதிப் போட்டி விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்ட நாயகன் விருது வென்ற விராட் கோலிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது அதிக 4 அப்புறம் 6 விருதுகளுக்காக தலா 1 லட்சம் அப்படின்ற மாதிரி கணக்கில் கொடுத்திருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் மற்றும் புவனேஸ்வர் குமாருக்கு தலா
ரூ. 1,00,000 பரிசா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஐபிஎல் சீசன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி இந்த சீசன்ல வின் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லனா இவங்களும் இந்த சீசன்ல வின் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா, அது யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.